வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு கிராமப்புறங்களில் செய்யக்கூடிய, அதுவும் செட்டிநாடில் செய்யக்கூடிய ரொம்ப ஃபேமஸான முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கைக்காய் மசாலுக்கு தேவையான சாமான்கள் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து முருங்கைக்காய் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் ரொம்ப முத்தின முருங்கைக்காயாக வாங்காமல் நல்லா இளம், அதாவது நல்ல முருங்கைக்காயாக ஒரு 6லேருந்து 7 முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி நீளவாக்கில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த சைஸில் வேணால் கட் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு விருப்பம். இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கலாம். வெங்காயம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காயும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பும் கடுகும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் எடுத்துருக்கிறேன். இது எப்படி செய்யணுங்கிற வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு முருங்கைக்காய் மசாலா செய்ய தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மண்பானை, அப்படி இல்லைன்னா ஒரு பேனை எடுத்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி சூடு பண்ணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் சோம்பையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விழுது மாதிரி அரைச்சி திக்காக எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகும் சோம்பும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கான விழுதாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சோம்பு நல்லா செவந்துருச்சு, கடுகும் பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 கொத்து கருவேப்பிலையும் எடுத்து போட்டு நல்லா இந்த மாதிரி கிள்ளி போட்டிங்கன்னா வாசம் நல்லா வரும். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2 கப் அளவுக்கு போட்டுட்டு அது நல்ல ஒரு சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும், பச்சைத்தன்மையும் போயிடும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போடணும். இப்போ நான் இன்னைக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் இதில் போட்டுட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற 1 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின தக்காளியையும் போட்டு இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறி மசாலா பவுடரையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த கறி மசாலா எப்படி செய்யணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மீடியம் தீயிலே வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்குனீங்கன்னா பச்சை வாசனையும் போயிடும், எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும். இந்த டைம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயும் இதிலேயே சேர்த்து போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் தீயிலே வதக்குனீங்கன்னா சட்டுன்னு வெந்துடும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கிறேன். டேபிள் சால்ட் அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை சேர்த்து வதக்கி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஊற்றணும். இப்போ 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா இந்த முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சு நம்மளோட முருங்கைக்காய் நல்லா வந்து வெந்து வரணும். நம்ம மசாலாவும் நல்லா திக்காக வரணும். இடையில இந்த மாதிரி மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். தீயை வந்து மீடியம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முருங்கைக்காய் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. மசாலாவும் நல்லா வந்து இந்த மாதிரி சுருண்டு திக்காயிடுச்சு. இந்த மாதிரி திக்கானதுக்கு அப்புறமா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக நம்ம எடுத்து அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். இதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட முருங்கைக்காய் மசாலா செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிட வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் ரைஸோட சும்மா சாப்பிட்றப்பே நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோட சாப்பிட்றப்பையும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.